காமெடி நடிகர், சிறந்த மனிதர், சமூக சேவகர்னு வேற வேற பரிமாணங்கள்ல நம்ம மனசை கவர்ந்த விவேக் நம்மளை விட்டு பிரிஞ்சுமே இவரோட காமெடி டைலாக்ஸை மீம்ஸ் மூலமாகவும் நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியா பேசுறப்பவும் நிறைய இடங்கள்ல நம்ம அன்றாட வாழ்க்கையில யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். என்னதான் ஒரு நல்ல காமெடியனா நம்ம மனசை விவேக் கவர்ந்திருந்தாலும் இவர் நடிச்ச படங்கள்ல அப்பப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற நிறைய ஹிட்டான சினிமா பாடல்களை இவரோட வெர்ஷனா ஒன்ன போட்டு செம வைப் பண்ணியிருப்பாரு. மிஸ்கினுக்கு முன்னாடியே அகிரா குரோசோவாவை தமிழ் ஆடியன்ஸ்க்கு அறிமுகப்படுத்தின பெருமையும் நம்ம விவேக்கு தான் உண்டு. ஒரு பெரிய நான் ஒரு ஜென் குருவா தான் நான் குரோசோவாவை பார்க்குறேன். நாகசாக்கி ஹீரோஷிமா நாகசாக்கி அகிரோவா குரோசோவா நேஷனல் பேனசோனிக் ஜப்பானப்பா தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன், தாயடிச்சு வலிச்சதில்ல இருந்தும் நான் அழுவேன், நான் அழுதா தாங்கிடுவா உடனே தாய் அழுவா. ஆக மொத்தம் தாய் மனசு போல் நடக்கும் பிள்ளதா, ஆக மொத்தம் என் குடும்பம் மொத்தமுமே அழுகதா. பாய் மேலே செமக்கட்ட வைத்து வலியால் இவள் துடிக்க தமிழ் செல்வன் பாட்டு படிக்க. அப்போதான் ஹாரி ஜெயராஜ் முதல் முறையா ஜிப்ரிஸ் எல்லாம் பாட்டுல போடுற ட்ரெண்ட கொண்டு வந்தாரு. அப்போ அதை ஸ்பூஃப் பண்ணி விவேக் பண்ணின இந்த காமெடி எவர் கிரீன்னு சொல்லலாம். Come on, 1, 2. ஹாரிஸ் ஜெயராஜ் போட்ட ஓகையாவை விட இந்த வாகியால மரண ட்ரெண்ட் ஆச்சு. ஹாரிஸோட எபிக் எவர் கிரீன் சாங் இது. ஃபீமேல் வெர்ஷன்ல தான் இவ்வளவு நாள் இதை கேட்டிருப்பீங்க. தலைவன் இதை கூட மேல் வெர்ஷன்ல ஒண்ணு இறக்கி விட்டுருக்காரு. வசீகரா என் நெஞ்சினிக்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும். வசீகரி என் மீனுக்கெல்லாம் நான் சென்று போட்டேன், தூங்கினால் போதும். தளபதியோட விவேக் எப்போல்லாம் சேர்றாரோ அப்போல்லாம் டபுள் த ஃபன்னா இருக்கும். குருவியில பிளைட்ல தொட்டால் பூமலருமோட ஒரு பாதிய விஜய் பாட, இன்னொரு பாதிய விவேக் அவரோட பாணியில மாத்தி செம ஃபன்னா பாடியிருப்பாரு. கண்கள் தொடாமல் கைகள் படாமல் காதல் வருவதில்லை, கண்ணு சுடாமல் கத்தி படாமல் கோச்சா விடுவதில்லை. சின்ன கலைவாண விவேக் நம்மளை விட்டு பிரிஞ்சு 3 வருஷம் ஆகியும் இன்னைக்கும் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில அவரோட காமெடிகள் மூலமாகவும் அவர் நாடு ஃபுல்லா நட்டு வச்ச மரங்களாவும் நம்ம கூட வாழ்ந்துகிட்டே தான் இருக்காரு. இன்னும் சில வருஷங்கள் நம்மளோட அவர் இருந்திருந்தாலும் அவரோட கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்மளை சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு.